வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை கொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. வாங்க வாங்க ஏக்க வாங்க வாங்க. வரமா வாங்கக்கா, உள்ள போய் உட்காருங்க. சரிம்மா. ஏ அப்பா, பாட்டு சத்தம் நல்ல சம்முன்னு இருக்க. ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாவே இந்த மனுஷன் எங்கதான் போனாரோ தெரியலப்பா. கேட்டா அதை பார்க்கணும் இதை பார்க்கணுங்காரு. நம்ம மட்டும் ஒத்தையில நின்று என்னன்னு எல்லாரையும் கூப்பிட. ஏக்கா வாங்க சமந்தி. என்னக்கா ஒரே பதட்டமா இருந்த மாதிரி இருக்கு? ஐயோ ஆமா பார்த்துடுங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாவே இந்த மனுஷனை வர காணோம். எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றும் தெரியாது. இப்பதான் நமக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா நமக்கு கொஞ்சம் பதட்டமா தானே இருக்கும். ஐயோ கரெக்டா சொன்னீங்க போங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது நல்ல பதட்டமா இருக்கிய போலயே. ஐயோ ஆமா சம்மந்தி, யாரு வராவே யாரு போறாவே யாரு தெரிஞ்சவியே யாரு முக்கியமானவியன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது பத்துடுங்க. பத்தாவது வரைக்கும் அவரு ஆபீஸ்ல வேலை செய்யறதெல்லாம் வரவலாமா? நான் என்னத்த சொல்லி அவையில வரவேற்க சொல்லுங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் இதுல வந்து நின்னா நல்லா இருக்கும். எங்கதான் போனாரோ தெரியல. கேட்டா அங்க பந்தி நடக்கிற இடத்துல நின்னே, அங்க வாழைத்தாறு கட்டுற இடத்துல நின்னே அப்படிங்காவ. ஆமாக்கா பாவம், அந்த நினையை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு இடத்துல நிக்கல போங்க, எல்லாரும் அவியில தானே கூப்பிடுதாவே. ஆமாக்கா அதை சொல்லுங்க. சரி உங்க துணைக்கு நான் நிக்கேன்க்கா, நீங்க பதட்டப்படாம இருங்க. சரிங்க சம்மந்தி. டே ஆனந்தா மாப்பிள்ள, கல்யாண நாள் வாழ்த்துக்கள். எப்பா இப்பதான் 100 வாட்ஸ் பல்ப்பு மாதிரி ஓ மூஞ்சி இருக்கு. டே வந்த உடனே ஆரம்பிக்காத சரியா? ஆமா மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டு தானே ரிசப்ஷன் வைக்கணும். நீங்க என்ன தலைகீழ மாறிட்டியே? ஆமாண்டா, ரிசப்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு எடுத்துக்கிட்டோம். நல்ல முடிவு தான்டா. ஆனா மாப்பிள்ள, குழந்தைய பெத்துட்டு அதுக்கப்புறம் வளகாப்பு வைப்போன்னு சொல்லிடாத. டே அடி வாங்க போற நீ. அது இல்ல மாப்பிள்ள, நீ தான் எதுனாலும் தலைகீழா பண்றிய, அதனாலதான் சொன்னேன். நான் என்னடா பண்றது, அப்பா எடுத்த முடிவு. ரிசப்ஷன் வச்சுட்டு நாளைக்கு காலையிலேயே, அதாவது 4 to 5 கல்யாணம். என்ன மாப்பிள்ள? ஆமாண்டா, பிரம்ம முகூர்த்தமா. அதனாலதான் இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் வச்சிருவோன்னு வச்சுட்டாங்க. அப்ப நாளைக்கு ராத்திரி? டேய் ஏதாவது சொல்லிட போறேன், ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா? அமைதியா நில்லுடா. சரி மாப்பிள்ள, இவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான், நாங்க அங்க வெயிட் பண்றோம். சரி ஆனந்தா. மாப்பிள்ள இருந்தாலும் வாழ்த்துக்கள் தான். போடா எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு தெரியுது, ரூம்ல வாங்கி வச்சிருக்கேன். அதான் அதேதான், அதான் நமக்கு முக்கியம். தங்கச்சி வரேமா. சரிங்கண்ணா. பாப்பு இவன்தான் என் கூட படிச்ச பையனுவோ. சரிங்க. என்ன வாங்கி வச்சிருக்கீங்க ரூம்ல? ஐயோ பாப்பு, அதான் எல்லாரும் கல்யாணத்திலயும் நடக்கிற மாதிரிதான். அதுவா? அதேதான், உடல் நலத்திற்கும் நாட்டிற்கும் கேடு. நீங்க? ஐயோ பாப்பு, நான் அந்த மாதிரி இல்ல, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல, அதை நினைச்சு நீ பயப்படாத. சரிங்க மாமா. என்னது மாமாவா? என்ன சொன்ன பாப்பு, என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல என் காதுல ஏதோ கேட்ட மாதிரி இருந்து. நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல பாப்பு, நீ என்னைய மாமான்னு தானே கூப்பிட்ட? ஆமா. ஐயோ பாப்பு, இன்னொருக்கா கூப்பிடு. மாமா. ஐயோ பாப்பு, எப்படி இருக்கு தெரியுமா நீ இப்படி கூப்பிடும் போது? ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு கூப்பிடணும்னு தோணுச்சு? இவ்வளவு நாள் சிவான்னு பேர சொல்லி தானே கூப்பிட்டுட்டு இருந்த. ஏன் கூப்பிடக்கூடாதா? இல்ல கூப்பிடு, இருந்தாலும் நீ சிவான்னு கூப்பிடும் போது விட மாமான்னு கூப்பிடும் போது மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. ஐயோ சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வாங்கக்கா உள்ள போங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாச்சா? ஆமாக்கா, இந்த ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. வாங்கக்கா உள்ள போங்க. சரிம்மா. ஏட்டி இவ்வளவு பெரிய மண்டபம் பிடிச்சிருக்கீல, ஆளுக்கள் நிறைய கூப்பிட்டுருக்கீங்களோ? ஆமா பாட்டி, உள்ள போய் உட்காருங்க பாட்டி, வரேன். சரி இனி உனக்கு கையில பிடிக்க முடியாது. ஆமா நல்ல வேலை இருக்கும் பத்துக்க. சரி நீ வேலையை பாரு. சமந்தி இவியெல்லாம் இங்க வடக்கு தெருவில் உள்ளவிய. சரி வாங்கக்கா. சமந்தி வாங்க. எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் வர வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம பிசினஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் வராங்க, அவங்களும் நல்லபடியா வரவேற்கணும். அதான் நான் வந்தேன். ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். இல்ல உங்களுக்கு அவங்கள எப்படி வரவேற்கணும்னு தெரியாது, அவங்களாம் படிச்சவங்க. நீங்க படிக்காதவிய, கிராமத்துல உள்ளவிய, நீங்க வரவேற்கிற மாதிரி வரவேற்த்தா அவளுக்கு பிடிக்காது. என்னக்கா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டியே? அவங்களும் மனுஷங்க தானே, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு புரியும் தானே. என்ன செல்வி, நான் வாங்கிட்டு எதுவும் பேசல, நீ எதுக்கு மூக்கு கொண்டு உள்ள நினைக்கா? பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வராங்க, அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன நினைப்பாங்க? மிஞ்சி போனா வெல்கம் சார்னு சொல்லணுமா? ஏன் அது கூடவா உங்களுக்கு தெரியாது? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், படிச்சவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னாதான் புரியும். நான் இப்ப எதுவுமே தப்பா சொல்லலையே. இல்லக்கா நீங்க சொன்னது தப்பு தான். வரவங்க எல்லாம் படிச்சவங்க, நீங்க படிக்காதவங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உண்மைதானே செல்வி? பிசினஸ் மேன் எங்க, சாதாரண உமனுங்க, இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சரி எங்க 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச சொல்லு பாப்போம். ஐயா சமந்தி வந்த இடத்துல எதுக்கு? நீங்களே நில்லுங்க சமந்தி, நான் ஒரு ஓரமா நின்று விடுறேன். சரி இக்கா
சம்மந்தி எதுவும் வருத்தப்படாதியக்கா. ஏன் அந்த மாதிரி பேசணும்னு தெரியல. ஐயா எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை விட்டுடுங்க. அவைய சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதானே. படிச்சவங்களுக்கு படிச்ச மாதிரி சொன்னாதானே புரியும். என்னக்கா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இல்ல சம்மந்தி விடுங்க, இதை பெருசாக்க வேண்டாம். சரிக்கா. எங்க போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல மூக்க நுழைக்க வேண்டியது. அடுத்தவங்க விஷயத்துல எப்படிதான் மூக்க நுழைக்க தோணுதோ. ஐயா வாங்க வாங்க. மல்லி வீட்டுக்காரன் எங்கம்மா? இங்கதையா பந்தி நடக்கிற இடத்துல நின்னா விட்டுடுங்க. சரிம்மா, நான் அவனை பார்த்து பேசிக்கிடுறேன். சரிங்க ஐயா. சி ஆளை பாரு, அவனும் அவன் துணியும். இருக்குதான் அண்ணனுக்கு அறிவே இல்லைங்கிறது. ஒரு வசதி கூட பார்க்காம எங்க போய் பொண்ணு எடுத்திருக்கான் பாரு. அவன் மேல ஏதோ வேப்பண்ண வாட செக்கு ஆட்டவனா இருப்பான் போல. நம்மளை விட வசதி குறைஞ்ச இடத்துல பொண்ணு எடுக்க போய் தானே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க. சி தலையெழுத்து. எங்க இவ்வளவுளால நம்ம பிசினஸ் கெட்டு போதோ தெரியல. மல்லி சீதாலட்சுமி அம்மா வாங்க வாங்க. ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டேம்மா. எல்லாம் நடந்துட்டே இருக்குமா, நீங்க உள்ள போய் உட்காருங்க. சரிம்மா. அது என்னது தம்பியை கூட்டு வரலையா? கூட்டு வரலக்கா. சரி சரி. மீனாட்சி வந்துட்டாளா? இல்லைங்கம்மா, என்ன மீனாட்சி அம்மா வரல. அப்படியா? சரி சரி. சரிக்கா நாங்க உள்ள போறோம். சரிக்கா. மீனாட்சி என்ன வரலையாம்லா? ஒரே போர் அடிக்குமே. அவன் வந்தா ஏதாவது கதை சொல்லிட்டு கிடப்பா. லோகேஷ் சித்தி வாடா. இன்னும் தனியா வந்திருக்க? அப்பா அம்மா வரலையா? கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் சரி ரிசப்ஷனை பார்த்துட்டு போலாமே நான் வந்தேன். சரிடா. அஞ்சலி எங்க சித்தி? இங்கதான் எங்கேயாவது ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பா. நீ வா உள்ள போலாம். பரவாயில்ல சித்தி, நீங்க ஏதோ வேலையா இருக்குன்னு நினைக்கேன். நான் பாத்துக்கிடுறேன். சரி லோகேஷ். உள்ள போயிட்டு அஞ்சலிக்கு போன் அடி, அவ வந்து கூட்டிட்டு போவா. சரி சித்தி. என் வீட்டுக்காரோட தம்பி பையன். ஜெனிஃபர். ஹாய் கோகிலா. என்ன டி சர்ப்ரைஸா வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பார்ட்டி, அதான் அந்த பார்ட்டியை முடிச்சிட்டு அப்படியே இங்க வந்துட்டேன். சரி சரி. வாட்டி உள்ள போலாம். நானே உள்ள போய் கேட்றேன் கோகிலா, நீ வந்தவங்கள கவனி. சரி டி. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன்ங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். சம்மந்தி கொஞ்ச நேரம் இதுல நிக்கல. நான் அவரு எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரிங்கக்கா. ஐயோ ஒருத்தர் வாராரு, யாருன்னே தெரியல. எதுக்கு வம்பு? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருவோம். வாங்கண்ணா வாங்க வாங்க. வரேம்மா. யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லக்கா யாருன்னே தெரியல. தெரியாதவங்களை அப்புறம் எதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க? அதுக்கு இல்லக்கா, அவங்கதான் யாராவது வந்தா வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனாவே. கொஞ்சமாதி யோசிக்க மாட்டியா? பெரிய இடத்து கல்யாணம், சும்மா வந்தவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியுமா? இல்லக்கா, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா என்னமோ இருந்துட்டு போட்டு, அதுக்கு அவங்க தானே நிக்கணும். நீ எதுக்கு நின்றுட்டு இருக்கா? அதுக்கு இல்லக்கா, அவங்க அவிய வீட்டுக்கார பார்த்துட்டு வரேன்னு போனாவே. சும்மா அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? கல்யாணத்துக்கு வரவங்கள வாங்க வாங்கன்னு தானே கூப்பிடணும். யாரையாவது வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? மாமா எல்லாரும் வராங்க. வாங்க மச்சி. ஐயா சிவா, உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜோடி பொறுத்த ரொம்ப அருமையா இருக்கியா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. எம்மாடி என்ன அடையாளம் தெரியலையோ? தெரியல பாட்டிமா. நான் தான் அல்லியோட அம்மாச்சி. ஞாபகம் இல்லையோ? உங்க அம்மா கூட எங்க வீட்டுக்கு வந்திருக்காவளே. சாரி பாட்டிமா, எனக்கு தெரியல. சரிம்மா சரி சரி. இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி, பரவாயில்ல இருக்கட்டு. ஆமா அம்மாச்சி, தனியாவா வந்தீங்க? நானும் முத்தோட அம்மாவும் வந்தையா. அம்மா இங்க வரல? வந்திருக்கா அங்க இருக்கா, வருவா. பூரணியை கூட்டு வரலையா அம்மாச்சி? அதெல்லாம் கூட்டிட்டு வரல. அவியலுக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்குல்ல, அதனாலதான். சரிங்க அம்மாச்சி. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா உன்னை இப்படி பார்க்கும்போது. 16 பெற்று வாழ்க. தேங்க்ஸ் அம்மாச்சி. பாப்பு யாருன்னு தெரியலையா? தெரியல மாமா. பூரணி இருக்கல்ல, அவங்க அம்மாச்சி. சரி சரி. என்ன பாப்பு இப்படி கொட்டாவி விடுற? மணியை பாருங்க மாமா, 11 தாண்டுது. தூக்கம் தன்னால வருது. என்னடி இன்னைக்கு நம்ம ரிசப்ஷன்? அதுக்கு என்ன மாமா, அதுக்குன்னு தூங்காம இருக்க முடியுமா? எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா நின்னு நின்னு. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரூமுக்கு போய் தூங்கலாம். கால்லாம் வலிக்குது மாமா, சாயந்தரத்துல இருந்து நின்னு நின்னு. சரிடி தங்கம், வலிக்கதான் செய்யும். அப்புறம் அவ்வளவுதான், நாளைக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஆமா மாமா, இன்னொரு 3 மாசத்துக்கு நம்ம புது ஜோடி. ஏன் 3 மாசத்துக்கு அப்புறம் பழசாயிருவோமோ? அப்படி இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னா தாலி பிரிச்சு கோத்துட்டான்னா நம்ம வந்து பழைய ஜோடியாமா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுது? தெரியல மாமா, அவதான் சொன்னா. 3 மாசம் வரைக்கும் தான் நம்மளை விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்களாம். கடவுளே கடவுளே, அந்த விஞ்ஞானிய கொஞ்சம் என் கண்ணு முன்னாடி காட்டு, நான் பார்க்கட்டும். மாமா அவ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எப்பவுமே நீ புது பொண்ணுதான். நிஜமாவா?
நிஜமாதான். ஒரு 30 வயசு ஆனா? புது பொண்ணுதான். ஒரு 40 வயசு? அப்பையும் புது பொண்ணுதான். ஒரு 50 வயசு? என்னடி பிரச்சனை உனக்கு? அப்பையும் புது பொண்ணுதான். அது எப்படி? குழந்தை பிறந்ததும் என் மேல இருக்க அன்பெல்லாம் போயிடும். நாங்கெல்லாம் பார்க்கலையா? அப்படியா? யார பார்த்த? எங்க அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, நான் பிறக்கறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்களாமா. எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது? இல்ல, நீ பிறக்கறதுக்கு முன்னாடி உங்க அம்மா நல்லா ஸ்லிம்மா இருந்திருப்பாவ, அதனால உங்க அப்பா தாங்கு தாங்குன்னு தாங்கி இருப்பாவ. நீ பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பாங்க, அதனால மனுஷன் தாங்க முடியாதுன்னு இறக்கி விட்டுருப்பாரு. சும்மா இருங்க மாமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் பிறக்கிற வரைக்குமே எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம்மா. அப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே எங்கள் அம்மா மேலே இருக்க பாசம் குறைஞ்சி என் மேலே பாசம் வச்சுட்டாங்களாம்மா. எங்கள் அம்மா அதையெல்லாம் சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அப்படி தானே. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய தான் கொஞ்சுவீங்க. எங்களெல்லாம் கண்டுக்கவா போறீங்க? நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன சொல்ல போறீங்க? இதோ இந்த பாட்டை கேளு. முதல் குழந்தை பிறக்கும் சிரிக்கும் நேரம் எனக்கு மட்டும் அழகே ஒன்னே சத்த ரெட்ட புள்ள. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. போதுமா? அதையும் தான் பார்ப்போம். அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஜாமி. நீ நல்லா படிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைக்கு போ, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? போங்க மாமா. பாடுறா வைக்கத்த. முத்து, வாழ்த்துக்கள். வாடா, எப்படி இருக்க? இருக்கேன். எப்போடா வந்த? எதுவுமே சொல்லவே இல்லை, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு வரல, மண்டபத்தில் ஆள் குறையுதுனாங்க, அந்த வேலைக்கு வந்திருக்கேன். ஸ்டேஜில் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணோம், கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? டேய் முத்து, சாரி சார், நான் இங்கே ஒரு எம்ப்ளாயியாக தான் வந்திருக்கேன். உனக்காட அந்த நிலமை சார், நீங்கள் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு கிளம்பிடுவேன், இல்லாட்டி எங்கள் மேனேஜர் திட்டுவார். வா பாப்பு, ஒரு ஓரமாக நிற்கலாம். சரிங்க மாமா. அவ்வளோதான் சார், முடிஞ்சது. டேய் முத்து, சாரி சார், நிறைய வேலை இருக்கு. எனக்கு உங்ககிட்ட நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, எனக்கு நேரமும் இல்லை. மன்னிச்சிருங்க சார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்குறோம். யாரு மாமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன் மாமா இப்படி பேசிட்டு போறாங்க? இவன் தான் பூரணியோட அண்ணன். ஓ, அதனால தான் இப்படி பேசிட்டு போறாங்களா? கஷ்டமா இருக்கு பாப்பு. விடுங்க மாமா, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். பாப்பு, மைண்ட் அப்செட்டாக இருக்கு, நான் ரூமுக்கு போட்டுமா? சரிங்க மாமா. உனக்கு எதுவும் என் மேலே கோவம் இல்லையே? இல்லை மாமா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சாரி பாப்பு, இந்த மாதிரி நேரத்தில் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சிருந்தாதான் நான் வருத்தப்படுவேன். நீங்கள் உண்மையை சொன்னதுனால எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை மாமா. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா அப்பா கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, மாமா கிட்ட, எல்லார்கிட்டையும் நானே சொல்லிக்கிட்டேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. சரி பாப்பு, லவ் யூடி தங்கம். லவ் யூ மாமா.